ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு பிரியாணி பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய், பட்டை, லவங்கம், அப்புறம் 3 வெங்காயம் போட்டு நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் வர வரைக்கும், லைக் மைல்ட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா 5லேருந்து 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஒருத்தவங்களோட காரத்தை பொறுத்து. சரிங்களா? நான் 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 6 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 3 தக்காளி போட்டிருக்கேன். 3னா எல்லாமே சின்ன சின்ன தக்காளி போட்டிருக்கேன். வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை போடுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருப்பேன். அதை எடுத்துட்டு 3/4 கிலோ மட்டனும் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் எடுத்து அந்த தண்ணியை ஊற்றுறேன். நான் ஆக்சுவலாக 4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறதுனால 6 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஊற்ற போகிறேன். சரிங்களா? 2 கிளாஸ் தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணியும் 4 கிளாஸ் தண்ணி நார்மல் வாட்டரும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைப்பேன். பபிள்ஸ் நல்லா வர வரைக்கும் வச்சுட்டு ஆல்ரெடி நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்ச அரிசியை எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் 4 to 5 மினிட்ஸ் நல்ல பிக் ஃப்ளேம்லேயே நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஆஃப்டர் 4 to 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா கீழே தோசை தவல் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களோட எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ப்ளீஸ் do and share and subscribe my channel. Thank you all.